ஐயா டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்றாங்க கொள்கை வேற கூட்டணி வேற. இல்லை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை நான் கேட்குறது கொள்கை வேற கூட்டணி வேற. நான் கேட்கறது எல்லாருமே இது சொல்றாங்க, எல்லா தலைவர்களுமே கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கையை விட்டுட்டு என்ன கூட்டணி? கூட்டு அணிங்கிறது எதுக்காக? மொத்த கொள்கை இருந்தா தானே கூடி வேலை செய்யணும். கொள்கையை விட்டுட்டு ஒரு கூட்டணின்னா அது எப்படி ஏற்கிறதுனே புரியல. அது எப்படின்னு புது விளக்கமா இருக்கு. எல்லா தலைவர்களுமே பெரும்பாலும் சொல்றாங்க அது கொள்கை வேற கூட்டணி வேற. கொள்கை இல்லாத அரசியல் 10 பாவங்களை சொல்றாரு அண்ணல் காந்தியடிகள். அதுல கொள்கை இல்லாத அரசியலையும் ஒண்ணு சொல்றாரு. கொள்கையை விட்டுறோம், கொள்கையை பற்றி கவலைப்படல, கூட்டணி வைக்கணும். எதுக்காக வைக்கணும்? எந்த கொள்கையை நிறைவேற்ற கூட்டணி வைக்கணும்? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா இல்ல வேற? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை. அது என்ன கொள்கை? தனித்தனியா கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? நீங்க சொல்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை. அந்த கொள்கையை நிறைவேற்றத்தானே நீங்க வேலை செய்யணும். எல்லா மாநிலங்களிலுமே கூட்டணி கட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி அப்படின்னு ஒரு விதின்னு நீங்க சொல்றீங்க. கெஜ்ரிவால் முதல்ல எந்த கட்சியோட கூட்டணி வச்சு வந்தாரு? எந்த கட்சியோட கூட்டணி வச்சு 2 தேர்தலில் வென்று வந்தாரு? மம்தா மேற்கு வங்கத்துல எந்த கட்சியோட கூட்டணி வச்சு வென்று வந்தாரு? 14 தேர்தலில் 37 இடம் வென்றாங்க அம்மையார் ஜெயலலிதா. எந்த கட்சியோட கூட்டணி வச்சு? மக்களை நம்புகிறவர்கள், மக்களை நம்பிதான் நினைக்கணும். தலைவர்கள் கட்சியை நம்பினா இப்போ மக்களை நம்பல. நீங்க அதுதானே கேள்வி எப்படி சொல்லுங்க? இது கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா அது நியாயமாயிரும்னு நினைக்கிறாங்க. கூட்டமா சேர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டா அது நியாயமாயிரும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்னை சந்திக்கிற என் மக்கள், எங்களை தனிப்பட்ட முறையில் பார்க்கிற என் மக்கள் எந்த காலத்திலையும் யாரோடும் சேர்ந்துடாத மகனேன்னு தான் என்னை சொல்றாங்க. அந்த தவறை மட்டும் நீ செஞ்சிடாது. உண்மையிலே என் மக்களுக்கு என் மேல அன்பு இருக்கிறது காரணமே இந்த பையன் எதுக்கும் சமரசம் இல்லாம தனிச்சு நின்று இந்த பிள்ளைங்க போராடுறாங்கிறதுனாலதான். அது இல்லை, உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறது. அந்த கொள்கைதான் வழிநடத்துமே ஒழிய, நோக்கம்தான் வழிநடத்துமே ஒழிய, தேர்தல் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் சேர்ந்துருவோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், மதுவை ஒழிக்கணும்னு எல்லா கட்சிகளும் பேசுது, மாநாடு. மது ஆலையை திறந்து மதுக்கடையில திறந்து நடத்துற கட்சிகளோட கூட்டணி வச்சா அது எப்படி ஒழியும்? ஒரு வெற்று முழக்கம் ஏமாற்றம் ஆயிடும். மாற்றம் என்கிறோம், ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சிங்கிறோம், முறையான நேர்மையான ஆட்சி, எளிமையான ஆட்சி, மக்களுக்கு உண்மையான ஆட்சின்னு சொல்றோம். ஒவ்வொரு கட்சியும் தொடங்கும் போது அதான் சொல்றோம். ஆனா எந்த கட்சி உண்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி நேர்மையான ஆட்சி இல்லை, எந்த கட்சி ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த கட்சி ஆட்சின்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. அதுல இருந்தா மாற்றுன்னு வர்றோம். வந்து வச்சுட்டு திருப்பி அதே கட்சியோட 4-3 சீட்டை வாங்கிட்டு கூட்டணி வைக்கும் போது மாற்று என்பது இல்லாமல் ஏமாற்றா இருக்கு. எந்த கட்சி ஆட்சி, எந்த கட்சியினுடைய கொள்கை, எதுல இருந்து மாற்றுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப அதுல இதுக்கு மாற்றுன்னு வந்துட்டு திருப்பி அதே கட்சிகளோட கூட்டணி வச்சா அது மாற்றா ஏமாற்றா? இப்போ நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பேசிட்டு, அது என்ன அருகதை வச்சிருக்குது? எல்லா இடத்துலயும் இடி ரைடு போட்ட, அமலாக்கத்துறை சோதனையை போட்ட, எல்லா இடத்துலயும் பணம் வாங்கி, தேர்தல் பத்திர எலக்ட்ரல் பாண்டுல எல்லா இடங்களையும் பணம் வாங்கி. முதல்ல அதிகமா வாங்கினது அது. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி, காங்கிரஸ், இந்த கட்சி எல்லாம் வாங்கி. உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரால சிவசேனையை உடைச்சு 42 வேட்பாளர்களை தூக்கு, சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்கு, ஒரு ஆளுக்கு 30 கோடி. இது லஞ்சம் இல்லையா? இப்ப லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரானதுன்னா, ஊழலுக்காகவே லஞ்சத்திற்காகவே சிறைக்கு போன கட்சி நீங்க தான் நடவடிக்கை எடுத்து உள்ள வச்சீங்க. அம்மையார் ஜெயலலிதாவை நீங்க தான், அம்மா சசிகலாவை உள்ள வச்சீங்க. அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? ஐயா தினகரன் ரெட்டலை சின்னத்துக்காக காசு கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள வச்சது யாரு? யாராவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரோட எது கூட்டணி வச்சீங்க மறுபடியும்? அப்ப ஊழல் லஞ்சத்தை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு, நேர்மை இருக்கு?
என்ன இருக்கப்போ? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதியை நிலைநாட்டணும், எல்லாரும் பேசுறோம். எவன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய பங்கீட்டை பிரிச்சு கொடுக்குறானோ அந்த கட்சி ஆட்சி, அந்த கட்சியோட தான் எங்களுக்கு கூட்டணின்னு ஏதாவது ஒரு தலைமை சொல்லி பிடிவாதம் அன்னைக்குதான் ஒண்ணும் இல்லை. நம்மகிட்டே சொல்றது, நீங்க சொல்றது சரிதான், கட்சியை காப்பாற்றணும்லன்றாங்க. கட்சியை காப்பாற்றுவதே லட்சியமாகி போனா எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சோம்? ஐயா நீங்க சொல்லுங்க, பெரியவங்க ஏதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முருங்கை மரமா என்னைய பாக்குறீங்க? என்னைய பனைமரமா பார்க்க மாட்டீங்க? யாரோ வச்ச மரத்துல எனக்கு 2 பழம் விழும்னு பழம் விளைக்கிட்டு எனக்கு காத்திருக்கணும். நான் இன்னொரு தலைமுறைக்கு பழம் வர்றதுக்கு நட்டு வச்சு வளர்த்துட்டு போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் முன்னோர்கள் செய்யாதனாலதானே இந்த மகன் தனியா நின்று போராட வேண்டியிருக்கு. எங்க ஐயா சீபாதித்தனாரு மாப்போசியும் கூட்டணி வைக்காம என்னை மாதிரி தனிச்சு நின்று இருந்தா என்ன? நான் என் பேரை எப்படி தெருவில் நின்று கத்திக்கிட்டு இருக்கணும்? எங்க அண்ணன் திருமாவளவனோ, எங்க ஐயா ராமதாஸ் ஐயாவோ, இல்ல எங்க அண்ணன் வைகோவோ வந்த இடத்துல அந்த கொள்கை பிடிப்போட நின்று இருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த தடுமாறு, இந்த நெருக்கடி. இப்ப நீங்க கேட்கிற கேள்வியை நான் ஏன் சந்திக்கிறேன்? ஒரு தோல்வியை தாங்கல. இங்க கோட்பாடு இருந்துதான், வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரன். தோல்வியே தாங்க, உடம்புல காயமே படாம போர்ல வெல்லணும்னா எப்படி? ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க, எப்படி ஒரு துளி ரத்தம் வந்த கூடாது, உடம்புல ஒரு காயம் பற்ற கூடாது, நான் போர்ல வெற்றிவாக சூடினோம்னா வரலாற்றுல நிகழ்ந்திருக்கான்னு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.